IPDG, PDG, President from other clubs, my dear Rotarians. இந்த பெட்ஸுக்கு சிலருக்கும் பிரசிடென்ட்ஸ் எல்லாரும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் எழுந்திருக்கும்படி அவங்க கூட கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ. அவங்களுக்கு ஒரு பலத்த கரவல் கேட்கிறேன். ஏன்னா இந்த பான்வேஜ் இன்னைக்கு ப்ரோக்ராமே அவங்கள வளர்த்துறதுக்கான ப்ரோக்ராம் தான். இந்த பெட்ஸ் பிரசிடென்ட் ட்ரைனிங்கை வந்து சிறந்த முறையில் நீங்க எடுத்துக்கொள்ளணும். பிரசிடென்ட்டை தவிர போற எல்லாருமே வந்து பிரசிடென்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம, மலேசியாவில் நிறைய விஷயங்கள் இருக்கு, அருமையான பப்ஸ் இருக்கு, நிறைய ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்கு, அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் பிரசிடென்ட்ஸை வந்து ஃப்ரீயா விடணும்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். பிரசிடென்ட்ஸ் வந்து இன்ட்ராக்ஷன் நல்லா பண்ணுங்க. 2 நாள் வந்து உங்களுக்கு அருமையான செஷன்ஸ் வந்து ரொம்ப ஹை ப்ரொஃபைல் ட்ரைனர்ஸோட பண்றாங்க. இது நாட் ஓன்லி ஃபார் ரோட்டரி, உங்களோட வாழ்வுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தருணத்தில் உங்க எல்லாரையும் வாழ்த்தி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி உதயவாளர் சுந்தரராஜன் அவர்களே. அடுத்ததாக ரமேஷ் பாபு அவர்கள் வாழ்த்துக்கள். கும்பகோணம் சங்கத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த பான்வாயேஜ் நிகழ்ச்சிக்கு மேடையில் வீட்டிற்கும் பிடிஜி, ஐபிடிஜி தலைவர், செயலர் மற்றும் அனைத்து ரோட்டரி சங்க உறுப்பினர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பான்வாயேஜ் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் அனைத்து தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஒரே விஷயத்தை அரைச்சமாவே திருப்பி அரைச்சி உங்களுக்கு போர் அடிக்க விருப்பம் இல்லை. முன்னாடி அன்னைக்கு தஞ்சாவூரில் பேசும்போது கூட சொன்னாங்க, அசோகா அவங்கெல்லாம் வந்து தஞ்சாவூரில் பெட்ஸுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 2005 நான் வந்து ஏற்காடு போனேன். அதுக்கப்புறம் கொடைக்கானல் நாங்கள் போன வருஷம் ஹைதராபாத், இந்த வருஷம் மலேசியா, அடுத்தடுத்து இனிமேல் நெதர்லாந்து, நியூசிலாந்து தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கும் நம்மளுடைய ரோட்டரி சங்க வருங்கால தலைவர்கள் கண்டிப்பாக உறுதியாக இருப்பாங்க. மலேசியாவில் வந்து ஒரே ஒரு நாள் தான் நம்மளுடைய பிரசிடென்ட் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சேர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு நாள் தான். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் அங்கே நடக்கும் பயிலரங்கத்தில் நமக்கு வந்து முழுமையான விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு, அதே மாதிரி ஆரம்பமே பாலா வந்து பிரமாதமா டிஜி பாலா வந்து பிரமாதமான ஏற்பாடுகளை வந்து ட்ரிகர்ங்கிற பேரில் துப்பாக்கியில் இருந்து கொண்டு புறப்பட்டு விட்டது. இந்த வந்து 2015 ஜூன் 30 வரை மிக சிறப்பாக அதே உத்வேகத்துடன் வருங்கால தலைவர்களும் அவர்களுடன் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்ற அனைவரும் உடனிருந்து அவர்களுக்காக உதவி செய்யணும். அதே மாதிரி இந்த மலேசியா இப்போ வந்து மிக சிறப்பான ஒரு ரோட்டரி நாலேஜ், அங்கே நான் என்ன ரோட்டரி நாலேஜ் கொடுக்குறாங்களோ ஒரு நாள் மட்டும் அது முழுமையாக மலேசியா வரவங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம இதே கூட பாதி பேர் வரல. அதுக்கு வந்து இப்போ அதிகமாக செட்ஸில் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மீதி பேருக்கும் அனைவரும் வெளிநாடுகளில் சென்று அதனுடைய பயனை முழுமையாக பெறும்படி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன், அவார்ட்ஸ் கமிட்டி சேர்பர்சன் ரமேஷ் பாபு அவர்களே. அடுத்ததாக ஈவென்ட் சேர்மன் டாக்டர் எஸ் பாலாஜி அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனிய மாலை பகுதியிலே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற கும்பகோணம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் விகாஸ் மனோகரன் அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர்களாக இங்கு வருகை தந்து நீங்கள் எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கின்ற பிடிஜி ஜெகன்லால் அவர்களே, ஐபிடிஜி டாக்டர் பழனிவேல் அவர்களே, எங்கள் இனிய நண்பர் வாஷ் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரமேஷ் பாபு அவர்களே, மாவட்டத்தின் முதல் பெண்மணி
இந்நாள் உதவி ஆளுநர், வருங்கால உதவி ஆளுநர் உங்கள் அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்கின்றேன். சற்று முன்னர் நமது ஜீவன் சேவையர் கூறியது போல மாவட்ட ஆளுநர் மட்டுமே வெளிநாடு சென்று அந்த டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளியை கலந்து கொள்ளும் வாய்ப்பு இருந்து வந்தது. தற்போது ஒவ்வொரு சங்க தலைவரும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். சற்று செலவினமாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே நாம் சென்று அங்கு காண வேண்டிய சூழ்நிலை வராது. இது போன்று ரோட்டரி அமைப்பில் இருப்பதால் பல்வேறு நல்ல பயிற்சிகளை பெறுவதற்கான வாய்ப்பாக இது அமையும். ஏற்கனவே இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு உதவி ஆளுநர்களுக்கு 2-3 பயிற்சி பட்டறைகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. நாங்கள் ரமேஷ் பாபு கூட கலந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் அப்போ கொஞ்ச நாள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதால் அப்போது கலந்து கொண்டோம். மிக நீண்ட ஒரு பயிற்சி, 3 முறை இந்த பயிற்சியை கொடுத்தார்கள். அந்த பயிற்சியெல்லாம் நாம் ரோட்டரியை வெளிநடத்துவதற்கு மட்டுமல்லாமல் நமது வாழ்க்கையின் பல காலங்களில் பல கட்டங்களில் நமக்கு தேவையான பயிற்சிகள். சென்ற முறை கொடுக்கும்போது ஒரு ட்ரெஸ் சென்ஸ் கூட கொடுத்தாரு. அப்ப சிஎஸ் அந்த ஃபுல் ஹேண்ட் தான் போடணும். அடுத்த வருஷம் ஏஜிக்கெல்லாம் டை இல்லாம நீங்க எந்த மீட்டிங்கும் ஹோம் கிளப்ல கூட டை இல்லாம போக கூடாதுன்னு இருக்காரு. இவ்வாறு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ரோட்டரி இன்டர்நேஷனல் டை கட்டிட்டு தான் போட்டு இருக்காரு அந்த 3 ஏஜியும். ஏன்னா சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. அது போல இந்த தலைவர்களுக்கு நான் ஏற்காடுல நடத்தினாங்க அசோகா பீரியட்ல பல நிகழ்ச்சிகளில் பல பயிற்சிகளில் நாம் கலந்து கொண்டிருந்தாலும் அந்த பெட்ஸ் என்ற பயிற்சி வாழ்க்கையில் நமக்கு மறக்க முடியாத பயிற்சி. அந்த ஓரிரு நாள் அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டாலும் அது பசுமையாக நமது மனதில் நினைவில் கொள்ளத்தக்க வகையில் அந்த பயிற்சிகளை நாம் இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். நான் பெட்ஸ் ட்ரைனிங் போனப்ப ஒரு ஜேசிஸோட இன்டர்நேஷனல் பிரசிடென்ட், நேஷனல் பிரசிடென்ட் ராஜா கோவிந்தசாமி வந்திருந்தார் மதுரையில். அவர் சொன்னாரு, நான் ஜேசிஸ்ல நேஷனல் பிரசிடென்டா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக பல்வேறு பதவிகளை வகித்து இந்த இந்தியாவிலேயே ஜேசிஸ் அமைப்புக்கு தலைவராக நான் பதவி வகித்துள்ளேன். இருந்தாலும் இந்த வருடம் நான் மதுரை தெற்கு ரோட்டரி சங்கத்தின் தலைவராக இந்த ஆண்டு நான் பொறுப்பேற்க இருக்கிறேன். ஏன்னால் தேசியில் கற்றுக்கொள்வது வேறு, ரோட்டரியில் கற்றுக்கொள்வது வேறு. அதனால்தான் நான் அந்த தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ராஜா கோவிந்தசாமி. இப்ப நம்ம ஊர்ல கூட ஒரு இன்ஸ்டலேஷன் சீஃப் கெஸ்டா வந்தார், டெம்பிள் சிட்டிக்கு நினைக்கிறேன். அந்த அளவு ரோட்டரியில் நம்ம கற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையிலும் நமது தொழிலும் நடைமுறையிலும் பல நல்ல விஷயங்களை பின்பற்றலாம். அந்த வகையில் சிறப்பான பயிற்சி நடைபெற உள்ளது. அது சில பிரசிடென்ட் இந்த வருஷம் கலந்துக்க முடியல, சில பேர் கலந்துக்கல. இதெல்லாம் அதுக்கு தனியா ஒரு பயிற்சி அளிப்பாது என்று எதிர்பார்க்கிறோம். ஜேஜிடிஎஸ் அண்ட் டிடிடிஎஸ் எல்லாமே நடக்குது. இன்றைக்கு பயிற்சி பெற இருக்கின்ற தலைவர்களுக்கும் உதவி ஆளுநர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் என் சார்பிலும் நான் சார்ந்துள்ள கும்பகோணம் ரோட்டரி சங்கத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலாஜி அவர்களே. அடுத்ததாக அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக தலைமை பண்பு வகிக்க இருக்கும் மண்டலம் 16, 17 தலைவர்களை கௌரவித்தல். ஒவ்வொரு தலைவர் அடுத்த ஆண்டு முதலாவதாக உதவியாளர் அடுத்த ஆண்டு உதவியாளர்களை கௌரவிக்க நிகழ்வு ரோட்டரி கே ராமசாமி அவர்களும் ஜோன் 15 கீதா கிருஷ்ணகுமார் அவர்களையும் எம் பழனிவேல் அவர்களையும் கௌரவிக்குமாறு சாலை எடுத்து கௌரவிக்குமாறு ஐபிடிஜி பழவேலும் டெபிடிஜி ஜெயலலிதா அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன்.
எல்லாம் ஆர்டர் பண்ணணும்னு விரும்புறாங்க. ஜோன் 16 எஸ் பாலாஜி மேடையில் இருக்கவங்களும் வச்சுக்கணும். பாலாஜி சித்தார்த்தன் ரமேஷ் பாபு சுந்தரகாசி அவர்களுக்கு இந்த முன்னாடி சுந்தரகாசி வாங்க. சாய்நாதன் கும்பகோணம் சென்ட்ரல் பிரசிடென்ட். கே புண்ணியமூர்த்தி பிரசிடென்ட் வழங்கிமான் ரோட்டரி கிளப். ராஜாத்தி ஆடுதுறை பிரசிடென்ட் எலெக்ட். எல்லாரும் வந்து கூப்பிடாமலாம் மேலே இருங்க. போட்டோ செஷன் இருக்கு. அப்புறம் சௌமிய நாராயணன் மெயின் கிளப். ஜெயவேல், பேருலால், சம்பத், ரகுபதி, பேருலால், ஜெயகாரி, சம்பத், ரகுபதி. எல்லாரும் அப்படியே பின்னாலே போட்டோ எடுத்துக்கலாம். ரொட்டரி நேம் ரமேஷ், கும்பகோணம் ஹோலி டவுன். ரொட்டரி ஆர் சக்திவேல், பந்தநல்லூர். ரவிக்குமார், ரொட்டரி ரவிக்குமார், பந்தநல்லூர். ரொட்டரி ராம்தாஸ் அவர்களை மதிக்கலைக்கின்றேன். செயலாளர் அவர்களுக்கு முன்னாடி போட்டு முடியும். எல்லாரும் முன்னாடி போதிட்டே இருங்க. அந்த அப்படியே ஒரு போஸ் எல்லாரும் கொடுத்த ஒரு போட்டோ எடுத்துக்கணும். அமைதியா இருக்கும் உறுப்பினர்கள். சந்தோஷமா இருக்கு இல்லையா?
செஞ்சிட முடியுமா, இது சிறப்பாக இயங்க முடியுமா, சிறப்பாக செய்யுமா என்ற சந்தேக கண்ணோடே பார்த்தவர்கள் பலர். 40 சங்கங்கள், 1400 உறுப்பினர்கள் என்று துவங்கிய இந்த மாவட்டம் இந்த 20 ஆண்டு காலத்திற்குள்ளாகவே 154 சங்கங்கள், 6250 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு பெரிய மாவட்டம். கிட்டத்தட்ட 400% மேல் ஜோன் 5லேயே மிகப்பெரிய மாவட்டம் இன்றைய தேதியில் 2980. டாக்டர் கே. லோகநாதன் அவர்கள் ஆளுநராக இருக்கும்போது ஒரு ஆளுநர் குறைந்த பட்சம்